வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான எக்கு கேக்கு செய்ய போகிறோம். அதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, 2 எக்கு போட்டிருக்கிறேன். அரை கப்பு வெள்ளை ரவை சேர்த்திக்கோங்க. இப்போ 1 கப்பு நான் மைதா அது கூடயே சேர்த்திக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்திட்டோம். 10 ரூபா பாக்கெட்டு, ஒரு பாக்கெட்டு தயிர் போதும். 100 மில்லியிலேருந்து 150 மில்லி வரும். சின்ன கப்பில் 1 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திருக்கிறேன். அதுதான் வாசனை இல்லாத ஆயிலு. இதே போதுமானது. இது நான் இதில் 1 கப்பு சுகர் சேர்த்திக்கிறேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா நைஸாக அரைச்சி வந்துருச்சு. இதை ஒரு பவுல்ஸுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா இதை கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா நம்ம ஸ்பூனில் நல்லா கலந்துக்கலாம். கலந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறின வாட்டி குக்கர் வச்சு அதில் நம்ம கேக்கு பிளேட் வச்சு ஊற்றிடலாம். பார்த்திங்கன்னா கேக்கு ட்ரே எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே மைதா மாவு லைட்டாக தூவிக்கலாம். இதை நான் இப்படியே ஊற்றி அந்த குக்கருக்குள்ளே வைக்க முடியாது. குக்கர் பெருசாக இருக்கிறதுனால, இது பாத்திரம் பெருசாக இருக்கிறதுனால இதாகுது. இதை நான் குக்கரில் வச்சு மேலே அந்த மாவு அதில் ஊற்ற போகிறேன். அந்த ட்ரேவே வச்சிட்டோம். இப்போ மாவு அதில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஊற்றிட்டு இதை நீங்கள் கை வச்சு ஏர் பபிள்ஸ் இல்லாத தட்டிக்கலாம். ஒரு 1/2 இதுக்கு மட்டும் நீங்கள் ஊற்றிங்கன்னா போதும். ஒரு 3/4 அளவுக்கு இல்லை அரை வாசி ஊற்றினா போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ கேக்கு நமக்கு உப்பி வரையில் அந்த கேப் வேணும். ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னு வைங்க, அப்படியே வலிஞ்சு குக்கரில் விழுந்துடும். கேஸ்கட் போடாத நம்ம குக்கரை மூடிடலாம். எப்பயுமே நம்ம கேக்கு செய்யல குக்கரில் வைக்கல கேஸ்கட் போடாத தான் வைக்கணும். கொஞ்சம் 3/4 வாசி, ரொம்ப மீடியமும் இல்லாத ரொம்ப ஹை இல்லாத மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். ஒரு 20 நிமிஷம் ஆகட்டும். திறந்து பார்த்துட்டு அப்புறம் குக் ஆகலைன்னு நான் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. எக்கு கேக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைக்கு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.